வாசிங்க 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம், 2 Corinthians 2nd chapter 11வது வசனம். மனுஷனில் உள்ள ஆவி 2 கொரிந்தியர் 2:11. சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன். அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. சத்தமா வாசிங்க, அந்த பிற்பகுதி எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. பக்கம் 246 2 கொரிந்தியர் 2:11 அந்த பாதி எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. சாத்தானுடைய தந்திரங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆமென். எதிரியினுடைய தந்திரம் நமக்கு தெரியலைன்னா நம்ம ஈஸியா விழுந்து போவோம். நமக்கு ஒரு எதிரி இருக்கிறான். நம்முடைய ஆண்டவருக்கு எதிரி தான் நம்முடைய எதிரி. அல்லேலூயா. உங்களுக்கும் எனக்கும் எதிரி இல்லை. நாம் ஒரு நாளில் அவனைத்தான் தகப்பனாய், அவனைத்தான் தேவனாய், அவன் சொல்லுகிறபடி கேட்கிற அவனைத்தான் எஜமானனாய் வைத்திருந்தோம். ஆமென். பிசாசு சண்டைக்காரன் நினைக்கிறீங்களா? உங்களுக்கு நம்ம ஒரு நாள் அவன் கீழே அடிமையாய் இருந்தோம். அவன் தான் நம்முடைய எஜமானனாய் நம்மை குடும்பியை பிடித்து ஆட்டி கொண்டு இதை செய் அதை செய் அப்படின்னு சொல்லிக்கொண்டே. என்ன ஒரு மாதிரியா பார்க்குறீங்க? நாங்கள் எப்போ பிசாசுக்கு அடிமையாக இருந்தோம்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவரை அறியும் முன்பதாக எல்லாரும் அவன் கையின் கீழ் தான் என்ன செய்கிறோம்? இருந்தோம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தம்முடைய குமாரனை நமக்காக கொடுத்ததினாலே, அவருடைய இரத்தத்தினாலே நம்மை மீட்டு கொண்டு அவருக்கு சொந்த புத்திரர்களாய் மாற்றினதுனால இப்போ நம்ம அப்பா அப்படின்னு பிதாவாகிய தேவனை என்ன செய்கிறோம்? சொல்லுகிறோம். ஆமென். இப்ப அதுக்கு முன்னாடி அடிமையா இருந்தது யார்கிட்ட? சத்தமா சொல்லுங்க, கொஞ்சம் பேசுங்க. எதுவும் கல்யாணத்துக்கு போயிட்டு வந்து சாப்பிட்டு வந்தீங்களா? அல்லேலூயா. அப்ப பிசாசினுடைய இச்சையின்படி செய்ய பிடிபட்டிருந்த நம்மை இப்பொழுது அவர் மீட்டு அவருடையவர்களாய் நம்மை மாற்றி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆனா அவனுடைய தந்திரம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிசாசுனுடைய தந்திரம் என்னன்னா, ஐயோ நம்மளா இருந்தவன் இப்ப அவருக்கு அவர்கிட்ட போயிட்டானே, பெத்தவர்கிட்ட போயிட்டானே. நம்ம பிளாங்கி டிக்கெட்டா இருந்தோம், அவனை மறைச்சு வச்சிருந்தோம், அவனை ஒளிச்சு வச்சிருந்தோம், அவனை கெடுத்து வச்சிருந்தோம். இப்ப ஆண்டவர் அவனை விலை கொடுத்து வாங்கி என்ன செஞ்சிட்டாரு? பிள்ளையா மாத்திட்டாரு. இப்ப என்ன செய்யறது அப்படின்னா, ஒரு தந்திரம் பண்ணுவோம். என்ன தந்திரம் பண்ணுவோம்? பிசாசின் தந்திரங்கள். அல்லேலூயா. அவனுடைய தந்திரம், நிறைய தந்திரம் பண்ணுவான். அவன் நரி தந்திரம் பிடிச்சது. ஆனா ஆண்டவருக்கு தந்திரமே கிடையாது. நேச்சரா நேரா எதுனாலும் செய்வார். அல்லேலூயா. ஆண்டவர் தந்திர மந்திரமா வேலை செய்யறவரே, நேருக்கு நேர். ஆனா பிசாசு எப்ப நேருக்கு நேர் வரவே மாட்டான். ஆமென். பிசாசனுடைய தந்திரத்துல ரொம்ப முக்கியமான தந்திரம் எல்லாம் நிறைய இருக்குது. ஆதியில ஆதாமை ஏவாளையும் என்ன செஞ்சான் தெரியுமா? தந்திரமா உள்ள வந்து இப்படி சாப்பிடணும் சாப்பிடக்கூடாதுன்னு ஆண்டவர் சொன்னாரா? சொன்னதுண்டா அப்படின்னு அவர் வார்த்தையை வச்சு அவரை சந்தேகப்பட வச்சு அவரை விட்டு பிரிச்சுட்டான். ஆமென். தேவன் சொன்னது என்னது? தேவன் சொன்ன வேர்டு என்னன்னா, நீ அதை தொடாத, அதை தொடாதேன்னு சொல்லல, அதை புசிக்கும் நாளில் சாகவே சாவே சொல்லிட்டார்ல. இந்த வேர்டுக்கு நீ கீழ்ப்படிய கூடாது. இதுதான் பிசாசனுடைய தந்திரம். புரிஞ்சவங்க இல்லையா சொல்லுங்க. வெரி சிம்பிளா சொல்றேன். கர்த்தருடைய வார்த்தைய கேளு, கீழ்ப்படிஞ்சிடாத. அதுல ஒரு சந்தேகத்தை பிசாசு கொடுப்பான். எதுல ஒரு சந்தேகத்தை சொல்லுங்க? கர்த்தர் நமக்கு சொன்ன வார்த்தையில ஒரு சந்தேகத்தை உண்டாக்குறது தான் பிசாசுனுடைய தந்திரம். ஆமென். ஆமா, இப்படி எல்லாம் சொல்றாரு, இது உண்மையா பொய்யா, நமக்கு கொஞ்சம் சந்தேகமாவில் இருக்கு அப்படின்னு அந்த சந்தேகம்ங்கிற விதையை விதைக்கிறவன் யாரு? அதுதான் களைகள். ஆமென்.
அவனுடைய தந்திரமே என்ன அப்படின்னா தேவனுடைய வார்த்தையை சந்தேகப்படுகிறது, சந்தேகப்பட வைக்கிறது. ஆமென். சந்தேகப்பட வச்சு இன்னும் சில தந்திரங்கள் எல்லாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அவனுடைய தந்திரத்துல ஒண்ணு, வசனத்தை என்ன செய்யணும்? சந்தேகப்பட்டு கீழ்ப்படியாத. ஒரு காரியத்தை நம்ம செய்ய போறோம் அப்படின்னா அதன் மேல சந்தேகம் இருந்தால் நம்ம என்ன செய்வோம்? கொஞ்சம் பொறுத்து, இது நடக்குமா நடக்காதா, செய்யுமா செய்யாது, வாய்க்குமா வாய்க்காதா, கொஞ்சம் பொறுத்து என்ன செய்வோம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தள்ளி வச்சிருவோம் இல்லையா? இது பிசாசுனுடைய தந்திரம். தள்ளி வச்சா அது அப்படியே என்ன செஞ்சிடும்? கர்த்தர் எப்பயுமே உடனடியா கீழ்ப்படியத்தை என்ன செய்யறாரு? எதிர்பார்க்கிறார் நம்மிடத்துல. ஆமென் சொல்லுங்க. ஒரு காரியத்தை நம்மிடத்துல தேவன் சொன்னாரானால் ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறமா 2 வருஷத்துக்கு அப்புறமா கீழ்ப்படின்னு சொல்லல, உடனே the immediately obey. அல்லேலூயா. அந்த காரியத்தை பிசாசுக்கு எப்பயுமே கொஞ்சம் தள்ளி போட வைப்பான். தள்ளி போட்டாச்சுன்னா அதை நுள்ளி போட்டுடலாம். நம்மளே சொல்லும்ல, கொஞ்சம் காலம் கடந்துருச்சுன்னா அது அப்படியே சூடு என்ன செஞ்சிடும்? ஆறி போச்சுனாலே போச்சு. ஆறி போச்சுனாலே அந்த திட்டம் மாறி போயிடும். உடனே செய்யணும் அப்படின்னு தேவன் எதிர்பார்க்கிறார். நம்ம எத்தனை பேர் உடனே செய்யறோம்? கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறவைகள்ல உடனே செய்கிறது நிறைய பேருக்குள்ள இல்லை. அல்லேலூயா. பிசாசனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே அப்படின்னு சொல்றாரு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு. அவனுடைய தந்திரம்லாம் எனக்கு ரொம்ப நல்லா தெரியுங்க. அவன் ரொம்ப பயங்கரமான தந்திரம் பிடிச்சவன். ஆனா அந்த தந்திரமுறை எனக்கு என்ன செய்யும்? தெரியும். நம்மளும் இந்த வார்த்தையை சொல்ல முடியுமா? உங்கள் எதிராளியாகிய பிசாசு எந்த விதத்திலே தந்திரமாய் நம்மை வஞ்சிக்கிறான், நம்மை தேவனுக்கு கீழ்ப்படியாமல் பண்ணுகிறான் அப்படிங்கிறது நம்ம என்ன செஞ்சிருக்கணும்? சொல்லுங்க, தெரிஞ்சிருக்கணும். ராஜாக்கள் காலத்துல திடீர் என்று போர் வரும் இல்லையா? இந்த நாட்டுக்கும் அந்த நாட்டுக்கும் போர் வரும். போர் வரும்போது ஒற்றர்கள் இருப்பார்கள். என்னது ஒற்றர்கள்னா யாரு? அந்த நாட்டில் என்ன நடக்குது, அவன் எங்க வர்றான் அப்படின்னு சொல்லி எத்தனை பேரோடு, எப்படிப்பட்ட படையோடு, யாரை என்ன செய்யணும், எந்த அப்படின்னு சொல்லி அழிக்கிறதுக்கு வர்றான்னு சொல்லி அந்த நாட்டில இருந்து இங்க ஒற்றர்கள் சொல்றதுக்கு என்ன செய்வாங்க? இதோ அந்த நாட்டு ராஜா என்ன செய்யறாரு? உன் நாட்டை பிடிக்கிறதுக்காக இத்தனை லட்சக்கணக்கான, இத்தனை லட்சம் பேரோடு, இத்தனை குதிரைகளோடு, இத்தனை யானைப்படையோடு, தேர்ப்படையோடு வருகிறார்கள் சொல்லி ஒற்றர் என்ன செஞ்சிருவாரு? சொல்லிடுவார். உடனே இவர் பார்ப்பார், 1,00,000 பேரோட வர்றாங்க அப்படின்னா சரி ஒரு 3000 பேரோட போய் எதிர்ப்போன்னு போவாரா? 1,00,000 பேரோட வர்றவனை எதிர்க்கிறதுக்கு ஆயத்தப்பட்டு என்ன செய்யணும்? அவங்கள அடிக்கிறன்னா குறைஞ்சபட்சம் 1க்கு 1னாலும் வேணும். ஒரு 15,000 பேர் தான் இருக்காங்க, போவோம்னு சொல்லி போக முடியாது. அவன் என்ன தந்திரம் பண்ணி எந்த இடத்துல வர்றான் அப்படிங்கிறத குறித்து நீங்க 1 ராஜாக்கள்ல அந்த இஸ்ரவேலின் ராஜா என்ன செய்வான்னா தீர்க்கதரிசி மூலமா, அந்த ஒற்றர் மூலமா அறிந்து தப்பிக்கொள்வான்னு சொல்லி 7ஆம் அதிகாரத்தில் இருக்கும். நீங்க வீட்டில் போய் வாசிச்சுக்கோங்க. அப்ப அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அதுல இருந்து என்ன செய்யலாம்? சொல்லுங்க, தப்பிக்கொள்ளலாம். நாமும் நம்முடைய எதிராளியாய் இருக்கிறதான பிசாசனுடைய தந்திரங்களை என்ன செய்யணும்? அவனுடைய தந்திரத்துல இன்னொரு தந்திரம் வாசிங்க பார்க்கலாம். யோவான் சுவிசேஷம் 13வது அதிகாரம் 2வது வசனம். சீமோனின் குமாரனாகிய யூதாஸ் காரியோத்து அவரை காட்டி கொடுக்கும்படி பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டின பின்பு அவன் போஜனம் பண்ணி கொண்டிருக்கையில் தம்முடைய கையில் பிதா போதும். இந்த 2வது வசனத்துல மாத்திரம் நம்ம வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்னா, பிசாசு அவருக்கு இடம் கொடுக்கிற மனிதனை தூண்டி விடுறான். என்ன செய்யறான்? சொல்லுங்க.
பிசாசு தூண்டுறதுக்கு யாருடைய இருதயத்துல இடம் இருக்குதோ, யாருடைய இடத்துல அவனுடைய சரக்கு இருக்கோ, யாருடைய இருதயத்துல அவனுக்கு கொஞ்சோன்னு இடம் இருக்கோ, அவன் உள்ள வந்து ஸ்டிமுலேட் பண்ணி விடுறான். என்ன செய்யறான்? தூண்டி விடுதல். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. தூண்டி போடுதல் அல்ல, தூண்டி விடுதல். தூண்டி விடுதல்னா என்ன? செய் 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 அப்படின்னு சொல்லிட்டு இவர் பேசாம இருப்பார். ஆமென். அதை செய் இதை செய் அப்படின்னு சொல்லி மனசுல ஆசைகளை தூண்டி விட்டு, அவன் வந்து செய்யறது மனுஷனா இருக்கும், ஆனா ஆசையை தூண்டி விட்டது யாரு? பிசாசு. இயேசுவையே காட்டி கொடுக்க பிசாசு என்ன செஞ்சிட்டானா? தூண்டி விடுதல். இன்னைக்கு ஒருத்தருக்கு விரோதமா ஒருத்தர் தூண்டி விடப்படுகிறார்கள் பிசாசினாலே. அல்லேலூயா. பிசாசு நம்முடைய இருதயத்தை தூண்டுவதற்கு இடமளிக்க கூடாது. ஆமென் சொல்லுங்க. அவனுடைய தந்திரம் என்னன்னா, ஸ்டிமுலேட் பண்ணி விட்டுருவான். அப்படி லேசா கிளப்பி விட்டுருவான். லேசா பொரிய என்ன செஞ்சிருவான்? தீப்பொரிய. சொல்லுங்க. லேசா தான் நான் லேசா பாருங்க, அந்த தீப்பெட்டியவும் தீக்குச்சியும் அப்படி லேசா தான் உரசுனே, குபுக்குன்னு பிடிச்சிருச்சு. உரசுனது நீ தானே. இதுதான் தூண்டி விடுது. சும்மா சும்மா உரசு பாரு, சும்மா அதை பாரு, சும்மா அதை செய்யி, சும்மா அப்படி பேசு. அல்லேலூயா சொல்லுங்களேன். தூண்டி விடுவான். பிசாசனுடைய தந்திரங்களை புரிஞ்சுக்கணும். நம்ம தூண்டப்படுகிறோம் அப்படின்னா, தூண்டப்படுதல் வேற. அப்படின்னா ஆண்டவர் தூண்டுவாரா இல்லையா? அவர் தட்டி விடுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க சத்தமா. அல்லேலூயா. கவனிங்க, பிசாசு ஒரு மனுஷனை என்ன செய்யறான்? சத்தமா சொல்லுங்க. கொஞ்சம் சத்தமா தான் சொல்ல. என்ன ரொம்ப குளிருதோ? ஃபேனை போற அமர்த்திடுவோமா? பிசாசுனுடைய வேலை என்னது? ஆனா ஆவியானவர் தூண்ட மாட்டார். ஆவியானவர் ஏவுவார். ஏவுதலுக்கும் தூண்டுறதுக்கும் வித்தியாசம் நிறைய இருக்குது. அல்லேலூயா. ஆனா விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆவியானவரும் ஆவியா இருக்கிறார், பிசாசும் ஆவியா இருக்கிறான். ஆனா ஆவியா இருக்கிற பிசாசு மனிதனை தூண்டி விடுகிறான். பாவம் செய்ய, கோல் சொல்ல, பாவம் செய்வதற்கும் பிசாசுனுடையதான காரியங்களை, அவனுடைய சரக்குகள் எல்லாம் நம்ம செய்வதற்கும் தூண்டி விடுகிறான். ஆனால் ஆவியானவர் ஏவி விடுகிறார். நீங்க சிம்சோனுடைய சரித்திரத்தில் போய் வாசிங்கன்னா, அவனை ஏவ துவக்கினார்னு இருக்கும். அல்லேலூயா. அந்த வசனத்தை வாசிங்க பாப்போம். நியாயாதிபதிகள் புஸ்தகத்துல 13 கடைசி 25 322 பக்கத்துல 13:25 வாசிங்க. அவன் சோராவுக்கும் எஸ்தாவோலுக்கும் நடுவில் உள்ள தானின் பாளையத்தில் இருக்கையில் கர்த்தருடைய ஆவியானவர் தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் அவனை ஏவ துவக்கினார், அவனை தூண்டி விட்டார். அப்படியா இருக்கு? ஏவ துவக்கினார், ஏவுனர். கர்த்தருடைய ஏவுதலுக்கும் சாத்தானுடைய தூண்டுதலுக்கும் வித்தியாசம் இருக்குது. கர்த்தருடைய ஆவியானவர் ஏவினார்னா அங்கே ரட்சிப்பு உண்டாகும், தேவனுடைய மகிமையான காரியம் உண்டாகும். பிசாசு தூண்டுனான்னா அங்க சீரழிவு உண்டாகும். ஆமென் சொல்லுங்க. அங்கே கலகம் உண்டாகும், அங்கே ஒரு பெரிய இழப்பு உண்டாகும். இவனை தூண்டின உடனே என்ன செஞ்சான் தெரியுமா? யாரை தூண்டுனான் பிசாசு? சொல்லுங்க. யாரை தூண்டுனா? யூதாஸ் காரியத்தை தூண்டின உடனே அவன் போய் என்ன செஞ்சான்? உடனே போய் பிரதான ஆசாரியரிடத்திலும் வேதபாரகரிடத்திலும் போய், நீங்க என்ன இயேசுவை தானே பிடிக்கணும்னு நினைக்கிறீங்க? அவர் தனியா இருக்கும்போது அவர் எங்க இருக்கார், நான் உங்களுக்கு என்ன செய்யறேன்? காட்டி கொடுக்குறேன்.
பிசாசு தூண்டுனா அப்படின்னா நீ அநேகரை காட்டி கொடுப்ப. நான் வசனத்தை தான் சொல்றேன். ஆமென். பிசாசு ஒருத்தனுடைய இருதயத்தை தூண்டிட்டான் அப்படின்னா அந்த அவன் அப்படி இவன் எப்படி இவன் அப்படி அவ அப்படின்னு சொல்லி காட்டி கொடுத்துக்கிட்டே அதை என்ன செய்வான்னா அப்படிப்பட்டதான இதன் பிசாசுனுடைய வேலை. ஆனா அங்க ஆவியானவர் ஏவ துவக்கினார்னா ஆவியானவர் போய் ரட்சிப்பை உண்டாக்குவார். தேவ பிள்ளைகளுக்கு ரட்சிப்பாய் முடிவது தேவனுடைய ஆவியானுடைய ஏவுதல். பிசாசுனுடைய தூண்டுதல் கலகத்தை உண்டாக்கும். ஏசுநாதரையே காட்டி கொடுத்துட்டு வந்துருவாங்க. அல்லேலூயா. அன்னைக்கு ஏசுனார் இருந்தாரு காட்டி, இன்னைக்கு ஏசுனார் எங்க போய் காட்டி கொடுக்க? அவர் பரலோகத்தில் இருக்காரு. இப்ப நீங்களும் நானும் கிறிஸ்துவனுடைய ஸ்தானாதிபதிகள். ஆமென் சொல்லுங்களேன். ஒரு தேவ பிள்ளையை பத்தி இன்னொரு தேவ பிள்ளைகிட்டயோ அல்லது பிசாசுட்டியோ அல்லது உலகத்திலேயோ எங்கேயாவது போய் காட்டி கொடுத்து அவர்களுடைய பலவீனத்தை அவர்கள் மறைந்திருக்கிறது அல்லது அவர்களுக்குள் மறைந்திருக்கிறது எதையாயிலும் காட்டி கொடுத்தா நீ பிசாசு தூண்டப்பட்டிருக்கேன்னு அர்த்தம். பிசாசினால், அல்லேலூயா, பிசாசினால் தூண்டின இருதயம் என்ன செய்யும் அப்படின்னா மற்றவர்களை காட்டி கொடுக்கும். அல்லேலூயா. அதுக்கப்புறம் ஒரு பெரிய பிரளயம் வந்தது. இயேசுவை காட்டி கொடுத்த உடனே பெரும் பிரச்சனை வந்தது. கடைசியில் அவரை கொலை செய்யும்படியாக அவர்கள் முடிவு பண்ண உடனே இந்த தூண்டப்பட்டவனுடைய முடிவு என்ன? தூண்டி விட்டு காட்டி கொடுத்தவர் தன்னை முழுவதும் அர்ப்பணிச்சு அவர் மற்றவங்களுக்காக என்ன செஞ்சிட்டார்? தேவ சித்தத்தை நிறைவேற்றிட்டாரு. ஆனா அந்த தூண்டி விடுவதற்கு இடம் கொடுத்தானே ஒருத்தன், யாரு? யூதாஸ். அவனுடைய முடிவு என்ன? மரணமா? தற்கொலை. ஆமென். பிசாசுக்கு இடம் கொடுத்தா, இடம் கொடுக்கிறது அப்படிங்கிறது வேற. இடம் கொடுத்து அதை துணிகரமா செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா முடிவுல பிசாசு எங்க கொண்டு நிப்பாட்டுவான்னா, நீ செஞ்சதனுடைய விளைவை பார்த்தியா அப்படின்னு சொல்லி நம்மகிட்டயே காமிச்சு நீ செத்துரு, இருக்கிறதுக்கு செத்துரு, இப்படிப்பட்டவன் உயிரோட இருக்கவே லாய்க்கு இல்லைன்னு அதையும் தூண்டி விடுவான். ஐயா, தேவனுக்கு விரோதமா செய்யறதுக்கு தூண்டினவனும் அவன் தான். நீ வாழவே தகுதியற்றவன் சொல்லி தூண்டி விடுறவனும். ஜாக்கிரதை. இன்னைக்கு தற்கொலை பண்றவங்க உலகத்துல நான் சொல்றேன், தற்கொலை பண்றவங்கலாம் எப்படி தற்கொலை பண்றாங்கன்னா, பிசாசு அவங்க உள்ளத்துல நீ இருக்காத, நீ இருக்கிறத விட செத்துறது நல்லது அப்படின்னு சொல்லி உள்ளத்துல பேசிக்கிட்டே இருப்பாங்க. நான் யார்கிட்டயோ சமீபத்தில் கேட்டேன், இப்படியே என் காதில் சொல்லுது, நீ செத்துரு செத்துருன்னு சொல்லி. யாருன்னு எனக்கு ஞாபகம் இல்லை, தெரிஞ்சாலும் ஞாபகம் இருந்தாலும் யாரும் சொல்ல மாட்டேன், அது வேற விஷயம். என்கிட்ட எனக்கு ஞாபகமும் வரல. ஒருத்தர் சொல்கிறார், என்னுடைய காதில் நீ இருக்கிறத விட செத்துரு செத்துரு செத்துருன்னு அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறாங்க. ஆண்டவர் என்னைக்காவது நீ செத்துருன்னு சொல்லுவாரா? ஆண்டவருக்கு நம்ம வாழ வைக்கிறக்காக அவர் நமக்காக செத்தாரு. ஆமென் சொல்லுங்க. அவர் சொல்லுவாரா நீ செத்துருன்னு? சொல்ல மாட்டார். அப்படி ஒரு காரியம் உங்க காதுல, உங்க இருதயத்துல, உங்க மனசுல செத்துறது நல்லது, இப்படி இருக்கிறதுக்கு நம்ம செத்துறது நல்லதுன்னு சொன்னா யாரு தூண்டுறா? சொல்லுங்க. அப்படின்னா நீங்க ஏதோ ஒரு விஷயத்துல அவனால் தூண்டப்பட்டு அவனுடையதை நீங்கள் செய்திருக்கிறீர்கள். ஆகவே இன்னும் அவன் அதை என்ன செய்கிறான்? குற்றப்படுத்தி, நீ செஞ்சது தப்பு, நீ ஆண்டவருக்கு விரோதமா செய்ய வைப்பான். செஞ்சதுக்கு அப்புறம் குற்றப்படுத்துவான். குற்றப்படுத்திட்டு இன்னொன்னு என்ன செய்வான்னா, நீ இருக்கிறத விட செத்துறது நல்லதும்பா. இதான் சாத்தானுடைய தந்திரம். அவன் மனித கொலை பாதகனாயிருக்கிறான். ஆமென் சொல்லுங்க. மனுஷ கொலை பாதகன் யாரு? நான் சொல்றது வசனத்துல இருக்கா இல்லையா? யோவான் 8ஆம் அதிகாரத்துல 44 நினைக்கிறேன், ஆண்டவர் சொல்ற, அவன் மனுஷ கொலை பாதகன். எப்படா மனுஷனை கொல்றது அப்படின்னு? கொல்றது அப்படின்னா அவன் கொல்ல மாட்டான், கொல்ல தன்னைத்தானே மாய்த்து கொள்ள தூண்டுவான்.
நீங்க எங்கேயாவது நீங்க பைபிள்ல இருந்தோ வெளியே இருந்தோ சொல்லுங்க பார்ப்போம். பிசாசு யாரையாவது கொன்றுக்கானா? பிசாசு யாரையும் கொல்ல மாட்டான், தூண்டுவான். அல்லேலூயா. இதை தூண்டின இந்த இடத்துல யாரை தூண்டுனா? யூதாச. யோபுல சொல்றாரு, கர்த்தரே சொல்றாரு 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல, நீ காரணம் இல்லாமல் என்னை தூண்டின பின்பும் யோபு என்கிற என்னுடைய தாசனை சோதிக்கும்படி, அவனை நிர்மூலமாக்கும்படி நீ என்னை காரணமே இல்லாம தூண்டின பின்பும் அவன் இன்னும் என்னுடைய உத்தமத்தில் உறுதியாக இருக்கிறான். அல்லேலூயா. ஆண்டவரை தூண்டுனா அப்படின்னு அந்த இடத்துல வசனம் இருக்குது. அவனுடைய வேலை என்ன வேலை? தூண்டுதல் வருது அப்படின்னா சம்திங் ராங். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அது ஆண்டவராக இருந்தாலுமே ஆண்டவர் நேக்கா என்ன செஞ்சிட்டாருன்னா சரியான விதம். இன்னொரு இடத்துல நீங்கள் லூக்கா 22:31 நினைக்கிறேன், நீங்கள் 22:31 அப்படின்னு நினைக்கிறேன், ஒரு வசனம் முன்ன பின்ன இருக்கலாம். அங்க பிசாசு இந்த இந்த பையன் ஒருத்தன் இருக்கானே, அவன் முந்திரி கொட்டை பையன், அவன் யாரு? பேதுரு. பேதுருவை என்கிட்ட கொஞ்சம் கொடுங்க, அவனை சுலகுல புடைக்கிறது மாதிரி புடைச்சு பார்க்குறேன். என்ன ரொம்ப ஓவரா என்ன செய்யறான்? சீன் போடுறான். ரொம்ப பக்தி வைராக்கிய மாதிரி அப்படி இருக்கானே, அப்படி அவனை சுலகுல புடைக்கட்டுமா அப்படிங்கிற அப்படின்னு பிசாசு என்ன செய்யறான்? ஆண்டவர்கிட்ட கேட்கற, தூண்டி விடுறான். உடனே ஆண்டவர் சொல்றாரு, அதெல்லாம் முடியாத பண்றாரு. ஏன் தெரியுமா? இவர் அப்படிப்பட்ட ஆளு. ஆமேன்னு சொல்லுங்களேன். இவனை புடைச்சனாக்கும் அப்படியே பதறா போயிடுவாரு. ஆமேன்னு சொல்லுங்க. அதனால கொடுக்கல. ஆனா அதே பிசாசு யோபுவை புடைக்கிறதுக்கு கேட்கும் போது கொடுத்தாரு. ஆமேன். கொடுத்தாரு. கொடுத்துட்டு முதல் தடவை எல்லாத்தையும் நிர்மூலமாக்கினதுக்கு அப்புறம் 2வது தடவை வரும்போது சொல்ற, நீ காரணம் இல்லாம சம்பந்தமே இல்லாம எந்த முகாந்தரமும் இல்லாம என்னை தூண்டுன, ஆனாலும் பாரு என்னுடைய தாசன் எப்படி நிற்கிறான் என்று. ஆமேன்னு சொல்லுங்களேன். கர்த்தர் பார்த்து ஒரு காரியத்தை செய்ய அனுமதிச்சாரு அப்படின்னா அது நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா கர்த்தர் பிசாசை வச்சு விளையாடுவார். பார்த்துக்கங்க. அவனையே வச்சு அவனுடைய முகத்துல கரிய பூச வைப்பார். அல்லேலூயா. அதனால நீங்க தூண்டப்படுகிற காரியத்துக்கு ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. பிசாசுனுடைய தந்திரம் தூண்டுதல். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, வாசிங்க 5:3. பேதுரு அவனை நோக்கி அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினதென்ன? நீ அதை விற்கும் முன்னே 4 கடைசி மட்டும் வாசிங்க. நீ மனுஷரிடத்தில் அல்ல தேவனிடத்தில் பொய் சொன்னாய் என்றான். அல்லேலூயா. பிசாசு பொய் சொல்றதுக்காக என்ன செய்வான்னா இருதயத்தை நிரப்போம். சும்மா சொல்லு, என்ன சும்மா சொல்லு. அங்க சொல்றாரு, நீ மனிதரிடத்திலே அல்ல தேவனிடத்துல பொய் சொன்னாய். பொய் சொல்லுவதற்கு தூண்டி விடுகிறவன். இன்னைக்கு தேவ பிள்ளைகளுடைய வாயில வர்ற பொய்க்கு அளவே இல்லை. அல்லேலூயா. இருக்கீங்களா? மனசறிஞ்சு அப்படியே தெளிவா பொய் சொல்றது. ஆமேன்னு சொல்லுங்களேன். பிசாசு பாருங்க இருதயத்தை என்ன செய்யறானா? நிரப்புறானா. எதுக்கு சொல்லுங்க? எதுக்கு? பொய் சொல்றதுக்கு. சத்தியமா கிடையாதுங்கிறது. சத்தியமா இல்லை, அப்படி நடக்கவே இல்லை, நான் பேசவே இல்லை. பிசாசு நிரப்புனான்னா உன் வாயிலிருந்து பொய் வரும். தேவன் நிரப்புனார்னா நீ உண்மையை தவிர வேற எதையும் பேச மாட்டேன். ஆமென் சொல்லுங்க. அவர் உண்மையுள்ள தேவன், அவரும் நிரப்புவார். இவன் நிரப்பிட்டான்னா தூண்டி விடுவான் பாருங்க, ஒரே புருடாவா அடிச்சு விடுவாங்க. வாயிலிருந்து என்ன வரும்? கதையா வரும். ஒரே பொய் தான். ஏன்னா அவன் பொய்யனும்
அவர் நிரப்பினா என்ன வரும்? பிசாசு ஒரு மனுஷனுடைய இருதயத்தை நிரப்பிட்டான் அப்படிங்கன்னா அவன் வாயில பொய்ய தவிர வேற எதுவும் வர. தந்திரம் ஞாபகம் வச்சுக்க. பிசாசனுடைய தந்திரம் என்னன்னா, மனுஷனை பொய் தனக்கு பிள்ளையா மாத்துறான்னா பொய் சொல்ல வைக்கிறான்னு அர்த்தம். அல்லேலூயா. நீங்க யாரிடத்துல சொன்னாலும் பொய் சொன்னாலும் பிசாசுக்கு இடம் கொடுக்குறீங்க. எழுதுங்க, நான் பொய் சொல்லுகிறவனா இருந்தால் பிசாசனுடைய, அவன் பொய்க்கு பிதா, நான் பொய் சொன்னால் பிசாசுக்கு நான் பிள்ளை. அல்லேலூயா. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள், அதுக்கு மிஞ்சி என்ன வந்தாலும் அது தீமையினால் உண்டாயிருக்கும். அப்படி ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. பிசாசனுடைய தந்திரம் என்னன்னா, நீங்க ஒரு சின்ன பொய் சொன்ன உடனே அவனுக்குள்ள சந்தோஷமா நமக்குள்ள வந்துருவான். ஆமென் சொல்லுங்க. பிசாசு உங்களுக்குள்ள வரணும்னா நீங்க அவனை போய் வெத்தலை பாக்கு வச்சு அழைக்க வேண்டிய அவசியமே, ஒரு பொய் சொன்னா போதும் சந்தோஷமா உள்ள வந்துருவான். இது என்னுடைய வீடு. ஆமென் சொல்லுங்களேன். இது என் வீடு அப்படின்னு சொல்லி உள்ள வந்து, ஆஹா என்னுடையதான் இருக்கு, இங்க பார்த்தா பொய் இருக்கு, இங்க பார்த்தா மாய்மாலா இருக்கு, இங்க பார்த்தா திருட்டுத்தனம் இருக்கு, இங்க பார்த்தா அநியாயம் இருக்குது, இங்க பார்த்தா அது என்ன சொல்றது, கெட்ட கெட்ட வார்த்தையா உள்ள நிரம்பி கிடக்கு. ஆமேன்னு சொல்லுங்களேன். கோபம், எரிச்சல், பொறாமை, விரோதம், கசப்பு. ஆஹா என்ன அருமையான வீடு. நம்ம சொல்லுவோம்ல, ஒரு வீட்டுக்குள்ள போனோம்னா ஆஹா ஃபேனு லைட்டு, ஆஹா சூப்பரா இருக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல. அவன் பார்ப்பான், ஆஹா பொய், களவு, திருட்டு, ஆஹா எவ்வளவு இன்பமா இருக்குது. எங்க? நம்ம இருதயத்துல. அவனுக்கு பிடிக்காதது என்ன தெரியுமா? உண்மை, பரிசுத்தம், தாழ்மை, நீதி, தேவனுடைய வார்த்தை. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிடுவான். ஆமென் சொல்லுங்களேன். உங்க இருதயத்துக்குள்ள என்ன இருக்குது? எது நிரம்பி இருக்குது? கசப்பு, வைராக்கியம், விரோதம், பாவம், அசுத்தம், காமவிகாரம், மாம்ச இச்சை, இவைகள்லாம் இருக்கிற இடம்னா அவனுக்கு கொண்டாட்டம். பாருங்க, என்னைக்காவது நீங்க பாருங்களேன், ஒரு பன்றி எடுத்துக்கோங்க. என்ன பன்றின்னு சொல்றீங்க? பன்னி எடுத்துக்கோங்க. நல்ல இந்த மாதிரி வலுவலுன்னு இருக்கிற இடத்துல அப்படியே உருண்டு புரண்டு சந்தோஷப்படுமா? என்ன ஒரு மாதிரியா பாக்குறீங்க? இப்படி நல்ல வலுவலுன்னு இருக்கிற ஒரு பளிங்கு மாதிரி தரையில எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு உருண்டு பெறலவே செய்யாது. அந்த குலகுலத்தை சாக்கடையில ஆனந்தமா என்ன செய்யும்? நான் சொல்றது உண்மையா பொய்யா? இப்படி நல்லா இருக்கிற இடத்துல வந்து உருள வேண்டியதானே? உருளாது. ஏன்னா அதுக்கு இது பிடிக்காது, அதுக்கு இன்பம் இல்லை. அதுக்கு இன்பம் எல்லாம் எதுனா அந்த குலகுலத்தை சாக்கடாத. அதுல எந்திரிச்சு வரும்போது போய் அப்படி கெட்டி பிடிக்கலாம் போல இருக்குமோ? சொலஞ்சது பக்கத்துல போனா நாசமாச்சு. ஆனா ஒரு ஆட்டுக்குட்டியை பாருங்க, ஒரு ஆட்டுக்குட்டி அந்த சாக்கடைக்குள்ள நீங்க தூக்கி போட்டீங்கன்னா காலுதான் பட்டிருக்கும். அது தவ்வி விழுந்து ஒத்த காலு பட்டிருக்கும். அதை அப்படி உதறிக்கிட்டு அது கத்திக்கிட்டு அதை கழுவி சுத்தப்படுத்துற வரைக்கும் அது வந்து என்ன செய்யாது. இந்த மாதிரி இடத்துல பண்ணா அப்படியே ஜம்முன்னு படுத்துக்கணும். தெரியுமா உங்களுக்கு? நம்ம பன்னிக்குட்டியாவும் இருக்கலாம். ஆண்டவர் என் ஆடுகளை நான் அறிந்திருக்கிறேன், என் பன்றிகளை நான் அறிந்திருக்கிறேன் சொன்னார். உள்ளத்துல நம்ம பன்றியா இருந்துடக்கூடாது. அசுத்தம் தான் விரும்புது, பொய் தான் எனக்கு பிடிக்குது, பாவம் தான் எனக்கு பிடிக்குது, அவன் தூண்டி விடுறதான் செய்யறதுக்கு பிடிக்குதுன்னா உள்ளத்துல எப்படி இருக்கும்? நம்ம சொல்லுங்க, மண்டே ஆட்டக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. சொல்லணும் வாயை திறந்து. ஐயா அங்க போய் படுத்து அதுல போய் குளத்துல போய் கிடப்பேன்னா அது என்னது? பன்றி சுபாவம். பன்றியின் சுபாவமா இருக்கக்கூடாது. உண்மை, நேர்மை, தாழ்மை, பொறுமை, அன்பு, கிருபை, சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டதான ஒரு நல்ல சுபாவத்தை தான் கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். நம்முடைய உள்ளத்தில் அப்படி இருந்தா தேவன் வாசம் பண்ணுவார். அல்லேலூயா.
இவனுடையதான உள்ளத்தை, அனனியாங்கிறவனுடைய உள்ளத்தை சாத்தான் நிரப்பி, சாத்தான் நிரப்புன உடனே நீ இவ்வளவுக்கு தான் வித்தியா? ஆமா, இவ்வளவுக்கு தான் விட்டேன் சொல்ல வேண்டியதானே. இந்த நிலம் யாரு நிலம் சொல்லுங்க? இந்த நிலம் யாருடைய நிலம்? அனனியாவுக்கும் சப்பீராளுக்கும் சொந்தமான அவங்களுக்கான காணியாட்சி. காணியாட்சி என்பது பூர்வீக சொத்து. காணியாட்சினா என்னதுங்க? தாத்தா பாட்டி வழிய வழியா வர்ற பூர்வீகமான சொத்து. அப்படின்னா இவங்களுக்கு உரிமைப்பட்டது. இதை வித்து தர சொன்னது யாரு? அவங்கள வித்து தர சொன்னது பரிசுத்த ஆவியானவர் சொன்னாரா? இல்ல பேதுரு கேட்டாரா? கேட்கல. ஆனா உந்துதலால ஏவப்பட்டு மற்றவர்கள், நீங்க 4வது வசனம் 4வது அதிகாரம் அதுக்கு மேல உள்ளதெல்லாம் பாத்தீங்கன்னா 34ல நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அவைகளை விற்று விற்கப்பட்டவைகளின் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார்கள். கடைசி வசனத்துல சொல்லப்படுது, தனக்கு உண்டாயிருந்த நிலத்தை விற்று அதன் கிரயத்தை கொண்டு பர்னபா என்பவனும் கொண்டு வந்து வைத்தான். இதெல்லாம் பார்த்த உடனே உற்சாகத்தினாலே நானும் கர்த்தருக்கு என்னையும் என்னுடையவைகளையும் ஒப்பு கொடுப்பேன்னு சொல்லி உற்சாகப்பட்டு ஆவியானவரால அல்லது மற்றவருடைய நற்கிரியைகளினால நானும் பரலோகத்தில் ஒரு பொக்கிஷத்தை சேர்த்து வைப்பேன்னு ஒரு உந்துதலினால விற்கணும்னு முடிவு பண்ணி, தானா தானே முடிவு பண்ணா? ஆமென் சொல்லுங்க. விற்கிறதுக்கு முன்னாடியும் அது அவனுடையதாக தானே இருந்தது, விற்றதுக்கு அப்புறமும் அவன் கையில தானே இருக்கு. கொண்டு வந்து வைக்கும் போது ஊடால இந்த ரெண்டுக்கும் இடையில ஒரு 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 இருதயத்தை பிசாசு என்ன செஞ்சிட்டான்? நிரப்புறதுக்கு இடம் கொடுத்துட்டான். பண ஆசைக்கு இடம் கொடுத்துட்டான். கடைசியில் விடுகழுதியா நம்ம வாட்டுக்கு முழுசையும் விற்று கொடுத்துட்டான். என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி உள்ள ஒரு சபலத்தை கொடுத்து பாதியை எடுத்து ஒரு பங்கை எடுத்து தனக்குன்னு வச்சுக்கிட்டான். தப்பே கிடையாது, நான் சொல்றேன், வச்சுக்கிற தப்பே. உங்கள்கிட்ட முழுசா கேட்டாரா கர்த்தரு? இல்லை முழுசும் கொடுத்துருன்னு சொன்னாரா? இல்லை. தனக்குன்னு ஒரு பங்கை வச்சுக்கிறதுல எந்த தப்பும் இல்லை. அதை அப்படியே சொல்லி இருந்தா தப்பிச்சான். இப்ப பொய் சொல்றதுக்காக அவன் செத்தான். சொல்லுங்களேன். நான் சொல்றேன், உன் உள்ள நிலைமையை அப்படியே சொல்லு. எனக்கு வேணும்னு சொல்லி கொஞ்சம் வச்சிருக்கிறேன். நாங்கள் ஒரு 10 லட்சத்துக்கு விற்றோம். இதை ஒரு பங்கை கர்த்தருக்குன்னு கொடுக்க மனப்பூர்வமாக கொடுக்குறோம். நானும் என் மனைவியும் சமாதானமாக என்ன செய்கிறோம்? கொடுக்குறோம்னா எடுத்துட்டு ஓடி போயிடுறான். கொடுத்தா முழுசா கொடு, இல்லாட்டி ஓடி போறான்னு சொல்லுவாரா? ஆண்டவர் மனப்பூர்வம் உள்ளவர். ஆமென். மனப்பூர்வமா செய்யறது தான் என்ன செய்வார் கர்த்தர். கட்டாயமா இல்லை, விஷனமா இல்லைன்னு அவர் சொல்லியிருக்காரு. அவர் இவ்வளவு கொடுத்தா தாண்டான்னு சொல்லவே கிடையவே கிடையாது. ஆண்டவருடைய புத்தி அது கிடையவே கிடையாது. நீ உண்மையா பேசணும்னு சொல்லிதான் என் தேவன் விரும்புகிறார். நீ நிலத்தின் கிரயத்தை இவ்வளவுக்கு தானா விற்றாய்? இல்லை இல்லை இல்லை, நாங்க விற்றது இவ்வளவு, எங்களுக்குன்னு கொஞ்சம் வச்சிருக்கிறோம், எங்களுக்குன்னு கொஞ்சம் என்ன செஞ்சிருக்கிறோம்? வச்சிருக்கிறோம். இதை நான் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் கொடுக்குறேன்னா பார்ப்பான், ஸ்தோத்திரம் பண்ணிட்டு மக்களுக்கு என்ன செஞ்சிருப்பான்? கொடுத்துருப்பான். பொய் சொல்லும்படி அந்த அந்த இருதயத்தை பிசாசுக்கு இடம் கொடுத்ததுனால தன்னுடையதையும் அனுபவிக்க முடியல, தேவனுக்கு கொடுத்ததுலையும் இருந்து சாப்பிட முடியல. அல்லேலூயா. ஆண்டவருடைய காரியத்தில் நம்ம ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது. இப்போ நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா அந்த 3வது அதிகாரத்தில் பேதுரு அவனை நோக்கின்னு தான் இருக்குது இல்லையா? 3வது அதிகாரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? பேதுரு அனனியாவை நோக்கி, அப்படித்தான் இருக்குது. இந்த மாதிரி வித்தது இவ்வளவுதானான்னு கேட்கறது பேதுரு தான். அவன் பதில் சொல்றது யார்கிட்ட சொல்றான்? பேதுருட்ட தான் சொல்றான். 4வது வசனத்தில் கடைசியில் சொல்லப்பட்டிருக்குது, நீ மனுஷரிடத்திலே அல்ல. ரொம்ப முக்கியமாக நம்ம நோட் பண்ண வேண்டிய காரியம் என்னன்னா, ஒரு தேவ பிள்ளை ஒரு தேவனுடைய மனுஷனிடத்துல பேசும்போது அது கர்த்தர் கவனித்து கேட்கிறார். ஆமென் சொல்லுங்க. நீ உலக மனுஷன்ட்ட பேசுறது மாதிரி யார்கிட்ட பேசக்கூடாது.
நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறீர்கள். பொய்யை களைந்து மெய்யை பேசுங்கள்னு எபேசியர்ல சொல்லப்பட்டிருக்கு. ஆமென் சொல்லுங்க. நாம் தேவனுடைய பிள்ளைகளா இல்லையா? தேவனுடைய பிள்ளைகள் ஒருவர். அந்த வசனத்தை வாசிங்க, மல்கியா 3ஆம் அதிகாரம் கடைசி வசனம் வாசிங்க. மல்கியா 3 கடைசி. 3 கடைசி அல்ல, கடைசிக்கு ஒரு முந்தின வசனம் வாசிங்க, சீக்கிரமா எடுங்க. மல்கியா 3:16. அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் 3:16. அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடொருவர் பேசிக்கொள்வார்கள். பழைய ஏற்பாட்டில் கடைசி பக்கம், புதிய மத்தேயுக்கு முன்னாடி பழைய ஏற்பாட்டில் கடைசி பக்கத்தில் பாருங்க. அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தர் என்ன செய்வாரா? நீங்க ஒருத்தரோடு ஒருத்தர் வீட்டிலேயோ வெளியிலேயோ சபையிலேயோ எனிவன் பேசும்போது என்ன செய்வார் கர்த்தர்? சொல்லுங்க, கவனமா கேட்பார். நீங்க ஒருத்தரோடு ஒருத்தர் பொய் பேசினாலும் கர்த்தர் சொல்றார், நீ என்கிட்ட தான் பொய் சொல்றேன் பார். ஆமென். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறபடினால் பொய்யை களைய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். பிசாசு பொய் பேசுகிறனுடைய இருதயத்தை நிரப்பிடுவான். அது பிசாசனுடைய தந்திரம். ஆமென், ஆமென் சொல்லுங்க. கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று கர்த்தருக்கு முன்பதாக வைத்திருக்கிறது. நீங்க 2 பேரு கர்த்தருக்கு பயந்த தேவ பிள்ளைகள் பேசும் பொழுது கர்த்தர் கவனித்து கேட்டு நீங்கள் பேசுகிறத என்ன செய்வாரா? டைரியில எழுதுவாராம். ஞாபக புஸ்தகம்னா என்னது? இங்கிலீஷ்ல டைரின்னு இருக்கும், போய் பாருங்க. டைரியில எழுதுவாராம். இன்னைக்கு இந்த டேட்டு இந்த நிலைமையில நீங்க 2 பேரும் பேசும்போது பொய்யா பேசுனீங்க, அல்லேலூயா சொல்லுங்களேன். மெய்யா பேசுனீங்களா பொய்யா பேசுனீங்களான்னு கர்த்தருடைய ஞாபக புஸ்தகத்துல டைரியில பார்த்தாத்தே தெரியும். மனுஷனுக்கு தெரியாது. ஏன்னா இன்னைக்கு நிறைய மனுஷனுக்கு மறைக்கிற காரியங்கள் இருக்கு. புருஷனுக்கு தெரியாம, பிள்ளைகளுக்கு தெரியாம, கணவனுக்கு தெரியாம, மனைவிக்கு தெரியாம எவ்வளவு காரியம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏகப்பட்டது உள்ளது. அல்லேலூயா. கர்த்தர் எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. கவனிச்சுட்டு இருக்காரா இல்லையா? நம்ம பேசுறது, நம்ம சிந்திக்கிறது, நம்ம நினைக்கிறது எல்லாத்தையும் எழுதிக்கிட்டு இருக்காராம். ஜாக்கிரதை. ஆமென் சொல்லுங்களேன். பிசாசனுடைய தந்திரத்துல நம்ம மாட்டிக்கிடக்கூடாது. அல்லேலூயா. அவனுடைய தந்திரங்கள் நமக்கு. அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. 2 கொரிந்தியர் 2:11 வாசிங்க. டக்குன்னு சீக்கிரம் 2 கொரிந்தியர் 2:11. சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு, சாத்தான் நம்மை மோசம் போக்கி விடாதபடிக்கு அப்படி செய்தேன். அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்ல. இந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் பவுலப்போஸ்தலன் மூலமா எதை எழுதுறாரு அப்படின்னா, அந்த சம்பவத்துக்கு மேல உள்ள 10 வசனங்களை நீங்க வீட்டுல போய் வாசிச்சீங்கன்னா, பவுலப்போஸ்தலனுக்கு விரோதமா ஒரு மனுஷன் ரொம்ப ஓவரா பேசுறான், அவனை காயப்படுத்துகிறான். பவுலப்போஸ்தலனை தகாத வார்த்தைகளினாலோ அல்லது வேறு ஏதோ ஒரு காரியத்துல துக்கப்படுத்துகிறான். ஆமென். நீங்க வீட்டுல போய் வாசிக்க, என்னன்னு சொல்லப்படல, ஆனால் என்னை துக்கப்படுத்தினவன், என்னை வேதனைப்படுத்தினவன் அப்படின்னு அவர் சொல்றார். அப்படிப்பட்ட மனுஷன். இப்ப ஒரு ஆளு உங்களுக்கு புரியும்படி சொல்றேன். உங்களை ரொம்ப ஒரு ஆளு தரக்குறைவா உங்களை வேதனைப்படுத்தும்படி, துக்கப்படும்படி, கண்ணீர் விடும்படி பேசினா உங்களுக்கு அவங்களை குறித்து எப்படி இருக்கும்? மனசுல அவங்களை குறித்து எப்படி இருக்கும்? வருத்தம் இருக்கும். என்ன இப்படி பேசிட்டாங்களே அப்படின்னு என்ன செய்யும்? கசப்பு இருக்கும், சங்கடம் இருக்கும். அதே மாதிரிதான் பவுலப்போஸ்தலனுக்கு இருந்திருக்குது. அவர் சொல்றாரு, நான் அவனை கிறிஸ்துவின் சன்னிதானத்தில், வாசிங்க, முதல்ல அந்த இதை வாசிக்கும் முன்பதாக இந்த 1, 2, 3 வரிசையா 4 அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா
ரொம்ப துக்கம் அடைந்தேன், வியாகுலம் அப்படின்னு மன இடுக்கம் அடைந்தவனாய் அதிக கண்ணீரோடே உங்களுக்கு எழுதினேன் அப்படின்லாம் அவர் தன்னுடைய காரியங்களை குறித்து சொல்றார். 5 வாசிக்கும் போது, துக்கம் உண்டாக்கினவன் எனக்கு மாத்திரம் அல்ல. துக்கம் எனக்கு வந்தன எனக்கு மாத்திரம் கிடையாது, ஒருவாறு உங்கள் எல்லாருக்கும் துக்கம் உண்டாக்கினான். நான் உங்கள் எல்லார் மேலும் அதிக பாரம் சுமத்தாதபடிக்கு. உங்களுக்கு எல்லாருக்கும் அந்த மாதிரி வருத்தமும் பாரமும் சுமராதபடிக்கு அப்படிப்பட்டவனுக்கு அநேகரால் உண்டான இந்த தண்டனையே போதும் போதும். ஆதலால். ஏன் அப்படின்னா, எங்க பாஸ்டர் நீ எப்படி கூட சொல்ல போச்சுன்னு எல்லாரும் போய் அவனை என்ன செஞ்சுட்டாங்க? புரியுதா உங்களுக்கு? அப்போஸ்தலனாகிய பவுலை பத்தி அவன் ஏதோ ஒரு தரக்குறைவாய் பேசின உடனே அந்த சபையார், கொரிந்து சபையார் எல்லாரும் அவனை என்ன செஞ்சுட்டாங்க? ஒதுக்கி வச்சுட்டாங்க. அவனோட பேசாம இருந்தாங்க. அவனை போய் ரெஃப்ளெக்ட் பண்ணிட்டாங்க. நீ எப்படி பாஸ்டர் போய் என்ன செய்ய போச்சு, பேச போச்சு அப்படின்னு சொல்லி அவனை எல்லாரும் என்ன செஞ்சுட்டாங்கன்னா மொச்சிட்டாங்க. அவன் சொல்றான், இந்த இதே போதும், இந்த தண்டனையே அவனுக்கு போதும். அவன் அதிக துக்கத்தில் அமிழ்ந்து போகாத. எல்லாரும் என்னைய பகைச்சிட்டாங்களே ஒரு ஆளை பேசும்போது அப்படின்னு சொல்லி அவன் அதிக துக்கத்தில் அமிழ்ந்து போகாதபடிக்கு நீங்கள் அவனுக்கு மன்னித்து ஆறுதல் செய்ய வேண்டும். யாருக்கு விரோதமா பேசினான்? சத்தமா சொல்லுங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த சபையினுடைய ஸ்தாபகருக்கு விரோதமா பேசிட்டான். இப்ப யார் மன்னிக்கணும்னு சொல்றாரு? வாசிங்க 7. ஆதலால் அவன் அதிக துக்கத்தில் அமிழ்ந்து போகாதபடிக்கு நீங்கள் சபையாராகிய நீங்கள் அவனுக்கு மன்னித்து ஆறுதல் செய்ய வேண்டும். அந்தபடி உங்கள் அன்பை அவனுக்கு காண்பிக்கும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறேன். நீங்கள் எல்லாவற்றிலேயும் இருக்கிறீர்களோ என்று. நீங்க எல்லாத்திலையும் கீழ்ப்படுகிறீங்களா இல்லையான்னு சொல்லி உங்களை சோதித்தறியும்படி இப்படி எழுதினேன். எவனுக்கு நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அவனுக்கு நானும் மன்னிக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். எனக்கு விரோதமா தான் பேசினான். எனக்கு விரோதமா பேசினவன நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன செஞ்சிட்டீங்க? அவனுக்கு தண்டனை கொடுக்குற மாதிரி, என்ன இப்படி பேச போச்சு, நீ என்ன அப்படி அப்படின்னு சொல்லி அவனை எல்லாரும் பகைச்ச உடனே அவன் ரொம்ப பலம் இழந்து ரொம்ப சோர்ந்து போயிடுவான்னு சொல்லிட்டு அவனை அப்படி செய்யாதீங்க, நீங்க பண்ணதே போதும், நீங்க கேட்டதே போதும், அவனுக்கு மன்னிச்சிருங்க. நீங்க மன்னிச்சிங்கன்னா நானும் மன்னிக்கிறேன். ஆமென் சொல்லுங்களேன். நீங்க மன்னிச்சிருங்க. நீங்க மன்னிச்சு கீழ்ப்படுகிறீங்களா இல்லையான்னு பார்க்கறதுக்காகவே இப்படி நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்றாரு அவரு. நான் சொல்றதை கேட்கறீங்களா இல்லையான்னு சொல்றதுக்கு செக் பண்றதுக்காகவே நீங்க அவனுக்கு சொல்லுங்க, நீங்கள் மன்னிக்கிறீர்களோ, எவனுக்கு நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அவனுக்கு நானும் மன்னிக்கிறேன். மேலும் எதை நான் மன்னித்திருக்கிறேனோ அதை உங்கள் நிமித்தம் கிறிஸ்துவினுடைய சன்னிதானத்திலே மன்னித்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்றாரு. சாத்தானாலே நான் மோசம் போகாதபடிக்கு. அந்த வசனத்துக்கு மேல இருக்கிற வெள்ளையில இருக்கிறத பாருங்க. சாத்தான் எப்படி மோசம் பண்றான் அப்படின்னா, மோசம் போக்குறான் அப்படின்னா, அவனுடைய தந்திரத்துல ஒண்ணு, ஒரு சின்ன குற்றம் செஞ்சவனை அதையே சொல்லி அவனை துக்கப்படுத்தி அவனை வேதனைப்படுத்தி அவனை என்ன செஞ்சிடக்கூடாது, மன்னிக்கணும்னு. ஆமென் சொல்லுங்களேன். உங்களுடைய மௌனத்தை பார்த்தால் எனக்கு வேறு மாதிரி தோன்றுகிறது. உங்களுக்கு விரோதமாய் பேசினவர்கள், உங்களுக்கு விரோதமாய் செய்தவர்கள், உங்களை தகாத வார்த்தைகளினால் திட்டியவர்கள், காரணமே இல்லாமல் உங்கள் மேல் பழி சுமத்தினவர்களை நீங்கள் மன்னித்தால் சாத்தானுக்கு உங்களிடத்துல இடம் இல்லை. மன்னிக்காட்டி அவன் தந்திரத்துல மாட்டிக்கிட்டீங்க. அதைத்தான் சொல்ல வர்றார். அவனுடையதான தந்திரத்தை எனக்கு தெரியாதது அல்ல, அவன் மேல நான் கசப்பு வைக்க. யார் மேல? இப்ப பவுலப்போஸ்தலன் மேல. பவுலப்போஸ்தலனத்தை அவன் அப்படி பேசினான். அந்த பையன் ஒரு மனுஷன் அப்படி பேசினான். நான் என்னை எப்படி பேசிட்டானே, நான் எப்படிப்பட்டவன், நான் எப்படியாப்பட்ட ஆளு, நான் அப்படிப்பட்ட அத்தனை சபைகளை உண்டாக்கினவன் சொல்லி இவன் நினைச்சு ஒரு மனசுல அவன் மேல ஒரு கசப்பை வைக்க, அதை ஜனங்கள் எல்லாம் பார்த்து அவர்கள் எல்லாரும் அவனை ஒதுக்க, எல்லாரும் சேர்ந்து அவனை என்ன செஞ்சிருவாங்க? புரியுதா உங்களுக்கு? இப்படி செஞ்சிட்டா தலைவர் என்னது அந்த கசப்பை வச்சுட்டாருன்னா, பிசாசுக்கு யார் இடம் கொடுத்துட்டா? அப்போஸ்தலனாகிய பவுல் இடம் கொடுத்த உடனே சபையே கசப்பாயிருது அவன் மேல. புரியுதா உங்களுக்கு?
சபை முழுவதும் கசப்பு வந்து விட்டால் இப்பொழுது சபை முழுவதும் யார் ஆளுவா? அவன் தந்திரத்தை பார்த்தீங்களா? ஒரு மனுஷனுக்குள்ள ஒரு கசப்பை விதைச்சு அந்த கசப்பு அப்படியே, அதுக்கு தான் ரோமர் இல்ல, எபிரேயர் 12:15 அந்த வசனம் அப்படி சொல்லுது. எடுங்க பாப்போம், போடுங்க பாப்போம். 12:15 எபிரேயர் 12:15 வாசிங்க. சீக்கிரம் டக்குன்னு நேராஜ். ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி, என்னதுங்க வேறு கசப்பான வேர் யார் மேலே ஆகிலும் உங்களுக்கு கசப்பு ஏற்பட்டுருச்சுன்னா அது வேறு மாதிரி லேசா முளைக்கும் போதே கிள்ளலைனா அது வேர் விட்டுரும். ஆமென். வாசிங்க. முளைத்து எழும்பி கலக்கம் உண்டாக்குகிறதினால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும். ஒரு வேறு, ஒரு கசப்பு, ஒரு மன்னியாமை வந்துருச்சு அப்படின்னா கலக்கம் வரும். அந்த கலக்கம் வந்துருச்சுன்னா அநேகர் தீட்டுப்படுவாங்க. அநேகர்னா யாரு? நம்மோடு இணைந்திருக்கிற அநேகர் தீட்டுப்பட்டு அப்படி சொல்றாரு. இந்த சம்பவம் வந்து பவுல அப்போஸ்தலன் தான் இதை எழுதுனதுன்னு நினைக்கிறேன். அப்படித்தான் சொல்றாங்க எபிரேயரை. ஆனா கொரிந்தில சொல்றாரு, எனக்கு விரோதமாய் செய்தவனை நீங்கள் முதலாவது மன்னியுங்கள், நானும் மன்னிக்கிறேன். ஆமென். இப்ப எங்க புடுங்குறாருன்னா, இங்க இருந்து கசப்பு இங்க போயிடக்கூடாது. என்னைய வசான்னு சொல்லி நீங்களும் அவன் மேல என்ன செய்றீங்க? வருத்தப்பட்டு கசப்பாக்கிறாதீங்க. முதல்ல நீங்க மன்னிச்சிருங்க. நீங்க மன்னிச்சா நானும் மன்னிக்கிறேன், கிறிஸ்துவனுடைய சன்னிதானத்திலையும் மன்னிக்கிறேன் அப்படிங்கிறார். ஏன் தெரியுமா? சாத்தான் நம்மை மோசம் பண்ணி விடுவான், சாத்தான் நம்ம கெடுத்து விடுவான், கசப்பை விதைச்சிருவான். கசப்பை விதைச்சிட்டான்னா எது முளைக்கும்? தீட்டு முளைக்கும். எல்லாரும் தீட்டுப்பட்டுருவாங்க, சபையே தீட்டுப்பட்டுரும். அல்லேலூயா. சாத்தானுடைய தந்திரம் என்ன தெரியுமா? நீ வசனத்துக்கு கீழ்ப்படிய கூடாது. சாத்தானுடைய தந்திரம் என்ன தெரியுமா? உன்னை தூண்டி விட்டு செய்ய வச்சு உனக்குள்ள புகுந்து உன்னை காலி பண்ணணும். ஆமென் சொல்லுங்க. நான் சொல்றது 13ஆம் அதிகாரத்தில் 27வது வசனத்தை நீங்க வீட்டுக்கு போய் வாசிச்சு பாருங்க. யோவான் 13:27 அவனுக்குள்ளே சாத்தான் புகுந்தான்னு இருக்கும். 2வது வசனத்துல தூண்டுனான்னு இருக்கும். 2வது வசனத்துல என்ன வாச்சோம்? தூண்டினா, பிசாசு அவன் இருதயத்தை தூண்டினான்னு இருக்கு. 27ல எப்படி இருக்குது? அவனுக்குள்ளே புகுந்துட்டான். தூண்ட இடம் கொடுத்தா புகுந்துடுவான். புகுந்துட்டான்னா சோழிய முடிச்சிருவான். பி கேர்ஃபுல். சாத்தானுடைய தந்திரம் என்ன தெரியுமா? வசனத்துக்கு கீழ்ப்படியாத, நான் தூண்டுறதெல்லாம் செஞ்சுக்கிட்டு அடுத்து பொய்யா என்ன செய்ய சொல்லு. தாவீத ஒரு பிசாசு தூண்டுனான் தெரியுமா உங்களுக்கு? எப்ப தூண்டுனா? நீங்க வீட்டில் போய் வாசிச்சு பார்த்துக்கோங்க. 2 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். நீங்க அதை போய் வாசிச்சு பார்த்தீங்கன்னா தொகையிடும்படி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். இஸ்ரவேல் எல்லாம் தொகையிடும்படி சாத்தான் தூண்டினான் அப்படின்னு இருக்கும். அதனால இறந்தவங்க 50,000 பேருக்கு மேல. ஒருத்தனை தூண்டினது அநேகரை காலி பண்ணிருச்சா? நான் சொன்னது எதுக்குன்னா, அந்த 12ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல ஒரு கசப்பு முளைச்சிருச்சு அப்படின்னா அநேகர் தீட்டுப்படுவாங்க. ஆமென். ஒரு மனுஷன் பிசாசுக்கு இடம் கொடுத்தான்னா அநேகரை காலி பண்ணிடுவான் பிசாஸ். அல்லேலூயா. நான் சொல்றது நீங்க போய் வாசிச்சு பாருங்கிறத எழுதிக்கங்க. 2 நாளாகமம் 16வது அதிகாரத்தில் அப்படி 18ஆம் அதிகாரத்தில் அப்படி இருக்குது. சாத்தான் இஸ்ரவேலை சோதிக்கும்படி தாவீதை தூண்டினான். அல்லேலூயா. அந்த அதிகாரம் முடியும் போது 50,000க்கும் மேல மக்கள் செத்தார்கள். ஏன் தெரியுமா? பிசாசுக்கு இடம் கொடுத்ததுனால. நாமும் சாத்தானுடைய தந்திரத்தை அறிந்து
அதிலிருந்து தப்புவோம். ஆமென் சொல்லுங்களேன். அப்படியே கண்களை மூடி தேவ சமூகத்தில் அப்படியே எழும்பி நின்று, ஆண்டவரே, அவன் தந்திரம் உள்ளவனாய் பிசாசானவன் எங்களை சிக்க வைக்கிறதற்கு எங்களை தூண்டி விடுகிறான்ப்பா. பலவிதமான குறைகள் குற்றங்களை காண்பித்து எங்களை தூண்டி அதை 4 பேர்கிட்ட பேசி கசப்பை விதைச்சு அநேகரை காலி பண்ண நினைக்கிற அந்த சாத்தானுடைய தந்திரத்தை நீங்க எங்களுக்கு வெளிப்படுத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். நான் பொய் பேசுகிறவனாக இராதபடிக்கு எந்த நிலைமையிலும் உண்மையைத்தான் பேசுவேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஒரு தீர்மானம் எடுங்க. அப்படியே சொல்லுங்க. பிசாசு உங்களை வஞ்சிக்கிறான்னா அவன் அப்படியே கொம்பு வச்சு கருத்த உருவமாக வரமாட்டான், உங்களை தூண்டி விடுவான். உங்களுக்கு பின்னாடி இருந்து உங்கள் சுபாவத்தை தூண்டி விடுவான். நீ இதை பேசு, நீ இதை செய்ய, யாருக்கு அங்க போறா கேட்டா இல்லைன்னு சொல்லிரு, சத்தியம் பண்ணிரு, அழிச்சிரு, எல்லாத்தையும் அழிச்சிரு. யாருக்கும் தெரியாது. யாருக்கும் தெரியாதுங்கிறது உண்மைதான். ஆனா உனக்கு தெரியும், கர்த்தருக்கு தெரியுங்கிறது உண்மைதான். ஆமென் சொல்லுங்க. கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டு இருப்பார்கள். கர்த்தர் கவனித்து கேட்பார். சொல்லுங்க, ஆண்டவர் நீங்க கவனிச்சு கேட்குறீங்க, கவனிச்சு பார்க்குறீங்க, நான் உமக்கு முன்பு தான் உத்தமமா இருக்கணும். சொல்லுங்க சொல்லுங்க, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஒரு நிமிஷம் மட்டும் நான் முடிக்கிறேன். ஆண்டவர் சமூகத்தில் கொஞ்சம் பேசுங்க. ஆண்டவரே, எனக்கு உமக்கு பயப்படுகிற பயத்தை தாருங்கப்பா. பிசாசுக்கு இடம் கொடுத்து நான் கெட்டதும் இல்லாமல் அநேகரை கெடுத்து போடாதபடிக்கு இருக்க எனக்கு கிருபை செய்யுங்கப்பா. என்னுடைய வாயில உண்மைதான் வரணும், என்னுடைய வாயில உம்முடைய வார்த்தை தான் இருக்கணும். என் இருதயம் உம்முடைய வார்த்தையினால நிரப்பப்படணும். அது முளைக்கணும், அது விளையணும், அது பலன் கொடுக்கணும். அதை கெடுக்கிறதுக்கு சாத்தான் பண்ணுகிற சகல அந்தகார கிரியைகளும் கேடுபாடுகளும் தூண்டப்படுகிற காரியங்களையும் உம்முடைய பரிசுத்த பலத்தினால் எதிர்க்கிறோம். வாயை திறந்து நீ சொன்னதை அதுக்கு எதிர்க்கிறேன்னு அர்த்தம். பிசாசுக்கு எனக்கு இடம் இல்லை. ஆண்டவர் யோவான் 14 கடைசியில சொல்றார், இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லைங்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். நீங்கள் நானும் சொல்லணும் அதை. ஆண்டவரே, இந்த உலகத்தின் அதிபதிக்கு என்கிட்ட ஒன்றும் இல்லைப்பா. பொய்யும் இல்லை, புரட்டும் இல்லை, திருட்டும் இல்லை, உருட்டும் இல்லை. ஆண்டவரே, என்னிடத்துல வார்த்தை தான் இருக்குன்னு சொல்லணும். அல்லேலூயா. வார்த்தையினால் நிரப்பப்படுங்க, வசனத்தினால் நிரப்பப்படுங்க. அதை சிந்தையில வைங்க, அதையே தியானிங்க, அதையே பேசுங்க. 2 பேர் 3 பேர் கூடினா உடனே வார்த்தையை பற்றி பேசி, கர்த்தர் நம்மோடு பேசின வார்த்தை என்ன, இதற்கு நான் எப்படி கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி பேசுங்க. கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தர் கவனித்து கேட்பார். உங்களுக்கு கிருபை தருவார். தேவனுடைய கிருபை விருதாவாய் இருக்காது. அது பலன் கொடுக்கிறதா மாறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா ஜீசஸ். சாத்தானின் தந்திரம் நமக்கு தெரியணும், பிசாசுனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியணும். அவன் என்னென்ன வகையிலெல்லாம் நம்மளை தந்திரமா பிடிச்சு அவன் வேலையை நம்மளை செய்ய வைக்கிறாங்கிறத நம்ம உணரணும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்களுக்கு அந்த ஞானத்தை தந்து நாங்க அவனால் தூண்டப்படாதபடிக்கு உங்களால ஏவப்படணும் அப்பா. சொல்லுங்க பார்க்கலாம். உங்களால ஏவப்பட்டு நாங்க அன்பினால நிரப்பப்பட்டு உம்முடைய காரியங்களை உம்முடைய ஏவுதலினால் செய்யணும். லூக்காவில் சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த நேரத்தில் ஆவியானவருடைய ஏவுதலினாலே சிமியோன் தேவ சமூகத்துக்கு வந்திருந்தான். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஏவுனா தேவ சமூகத்துக்கு நீ வருவ. பிசாசு தூண்டுனா நீ போய் பரிசேயர் இடத்துல போவ. பிசாசு யூதாஸ் காரியத்தை தூண்டின உடனே அவன் பரிசேயர் சதுசேயர் என்கிறவரிடத்துல போய் இயேசுவை காட்டி கொடுக்கும்படி பேசினான். ஆவியானவர் ஏவினால் அவன் தேவாலயத்துக்கு வந்தான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா.
ஆவியானவர் ஏவனா எங்க போவ தெரியுமா? தேவ சமூகத்துக்கு போவேன், தேவனோடு பேச போவேன், தேவனோடு உறவாட போவேன். பிசாசு தூண்டுனா வேற ஒரு இடத்துல போவேன். உன்னுடைய ஐக்கியம், உன்னுடைய பழக்க வழக்கங்கள் தேவ பிள்ளைகளோடும் தேவ சமூகத்தோடும் இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே எனக்கு கிருபை தாங்க, சத்துரு என்னை வீழ்த்தி விடாதபடி, சத்துரு என்ன ஒரு கருவியா பயன்படுத்தி 4 பேரை கொலை செய்து விடாதபடி, 4 பேரை கெடுத்து விடாதபடிக்கு என்ன தயவாய் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. ஹல்லேலூயா. தகப்பனே, உங்க கரத்துல நாங்க ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வார்த்தைகள் எங்களுடைய மைண்ட்ல, சிந்தையில பதியட்டும், எங்க உள்ளத்துல விதைக்கப்படட்டும். அது விளைந்து பலன் தர பொறுமையோடு காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். அருமை இரட்சகர் இயேசுவின் மூலம் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம். நல்ல பிதாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. Praise the Lord. Praise the Lord.